ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே தலைவா. உங்களை பார்க்கறதுக்காக தான் எல்லாம் வந்து நிற்கிறோம். வெளியே வாங்க, வந்து பாருங்கள். நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், இங்கே தீபாவளி மாரி ஆகிடும். இப்போது வந்தால் மட்டும் போதும் தலைவா. ஹாப்பி பர்த்டே. இந்த பர்த்டே டிவிக்கே பாருங்கள். நீங்கள் 2026 அதுக்கப்புறம் எந்த கட்சியும் இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டிவிக்கே தான். ஃபுல்லாக முதல்ல வச்சு தளபதி தளபதி தளபதின்னு தான் வரப்போகுது. நீ வா தலைவா, நாங்கள் நிற்கிறோம், உனக்காக நாங்கள் நிற்கிறோம். வா, மக்களை நம்பி வந்துட்ட, நாங்கள் உன்னை கைவிட மாட்டோம். வந்துரு, வந்தனா மாஸ் காட்டலாம். நம்ம தான் இனிமே டிவிக்கே தான். ஹாப்பி பர்த்டே தலைவா. பெஸ்ட் பர்த்டே உனக்கு இது பாரு. தளபதியை நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இருந்தாலும் அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால் நான் என் குடும்பமாக எங்கள் அண்ணனை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கேன். அன்புள்ள அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த வருடம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க என் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் படூர்லேருந்து வந்திருக்கோம். என்னுடைய பேர் மாரிப்பிரியா. நாங்கள் விஜய் அண்ணாவோட தீவிர ரசிகர்கள். சின்ன வயசுலேருந்தே விஜய் அண்ணானா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ விஜய் அண்ணா ஒரு பதவியில் இருக்கும் முன்னாடியே மக்களுக்காக இவ்வளோ சேவை செய்கிறாங்க. இன்னும் பதவி மட்டும் நம்ம கையில் இருந்தால் மக்களுக்கு எவ்வளோ சேவை செய்ய முடியும்? விஜய் அண்ணாவின் சேவை தமிழகத்துக்கு தேவை. வாழ்க டிவிக்கே. தளபதியை பார்க்கணும், பார்த்துட்டே இருக்கணும் ஆசை தான். மாநாட்டில் பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் இன்னைக்கு வீட்டில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. தளபதிக்கு வந்து விஷ் பண்ணியிருக்கோம். ஹாப்பியாக இருக்குது. தளபதியை மீட் பண்ணிட்டு தான் போகிறோம் வீட்டுக்கு. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தளபதி. ஐ லவ் யூ. சின்ன வயசுலேருந்தே தளபதியோட பெரிய ஃபேன் சொல்லலாம். அவரை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. இன்றைக்கி அவரை பார்க்குறதுக்கு நான் மட்டும் இல்லை, அண்ணனோட ஃபேன்ஸ் எல்லோரும் வந்துருக்காங்க. நண்பா எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ணன் தயவு செஞ்சு வெளியே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போனேன். எல்லாத்துக்குமே சந்தோஷம். அண்ணன்கிட்ட நிறையா விஷயம் சொல்லணும்னு வந்தேன். அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணுன்னு ஆசைப்பட்டேன். அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அதனால் இந்த ஒரு சுச்சுவேஷன். அண்ணன் கட்டாயம் வரணும்னு கேட்டுக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து விஜய் சாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் விஜய் பார்க்கறதுக்கு வந்து இங்கே வந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே விஜய். ஹாய், நான் பெங்களூர்லேருந்து வரேன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேன். எப்படியாச்சும் தலைவர் ஒரு டைம் நான் லைஃப்பில் பார்த்துணுங்கிறதுக்காக ராத்திரி வீட்டில் கஷ்டப்பட்டுலாம் பரவாயில்ல, எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணியாச்சும் அவரை பார்த்துட்டு போயிட்டு ஒரு தடவை விஷ் பண்ணிடணும் அப்படிங்கிறதா வந்திருக்கேன் நான். தலைவர் இன்னும் வரல. அவர் வந்த உடனே ஃபுல் ஹாப்பி தான், ஃபுல் ஃபன் தான். அண்ட் ஹாப்பி பர்த்டே விஜய் சார். தேங்க்யூ. நான் ரொம்ப நாளாக விஜய் அங்கிளை பார்க்கணுன்னு ஆசை. இன்னைக்கு விஜய் அங்கிளோட பிறந்தநாள், அதுவுமா வீட்டுக்கு பக்கத்தில் வந்து விஷ் பண்ணிருந்தேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு நெக்ஸ்ட் இயர் சிஎம் விஜய் அங்கிள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தேன். விஜய் அங்கிளை எப்படியோ விஷ் பண்ணிட்டேன். அப்படி டான்ஸ் கூட ஆடினேன். அதுக்கடுத்து நான் சின்ன வயசுலேருந்தே விஜய் அங்கிளோட தீவிரமான ரசிகன். சின்ன வயசில் நான் தூங்கும் போதையும் விஜய் அங்கிளோட இது கண்டாங்கி பாட்டு போட்டால் தான் நான் தூங்குவேன். அப்படி இருந்தேன். அப்படிப்பட்ட ஃபேனு. இப்போ பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. இப்போ வந்து பார்த்துட்டேன், நேரில் பார்த்துட்டேன். இப்போ ஒரு தடவை பர்த்டே விஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்.